குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். அதாவது நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு ஆன் சாலிபிலிட்டி அண்டு பர்சன்டேஜ் பை மாஸ் அண்டு வால்யூம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து சாலிபிலிட்டி, நெக்ஸ்ட்டு வந்து மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு ஆன் சாலிபிலிட்டி, அதாவது சாலிபிலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு சம்மாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 1.5 gram of solute is dissolved in 15 gram of water to form a saturated solution at 298 Kelvin. Find out the solubility of the solute at the temperature. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 298 கெல்வின்ல வந்து 298 கெல்வின்ல வந்து 1.5 gram solute வந்து 15 gram of waterல வந்து டிசால்வ் ஆகி சேச்சுரேட்டட் சொல்யூஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து அதாவது என்னென்னா இந்த சொல்யூட்டோடைய சாலிபிலிட்டியை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து ரைட் பண்ணணும். மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.5 கிராம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15 கிராம். அப்போ வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாலிபிலிட்டி ஆஃப் த சொல்யூட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் பர் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா சாலிபிலிட்டி ஆஃப் த சொல்யூட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் எவ்வளோனா 1.5 கிராம். நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் எவ்வளோனா 15 கிராம். ஸோ அதனால் நம்ம வந்து எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.5 by 15 into 100 நாம் வந்து அதாவது என்னென்னா டிவைட் பண்ணி கடைசியாக வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 கிராம். சரிங்களா? சாலிபிலிட்டி ஆஃப் த சொல்யூட் ஈக்குவல் டு 10 கிராம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், find the mass of potassium chloride would be needed to form a saturated solution in 60 gram of water at 303 Kelvin. Given that solubility of the KCl அப்படிங்கிறது potassium chloride is 37/100 gram at this temperature. அதாவது 303 கெல்வின் டெம்பரேச்சரில் வந்து 60 கிராம் வாட்டரில் வந்து எவ்வளோ பொட்டாசியம் குளோரைடு வந்து டிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா 100 கிராம் வாட்டரில் வந்து 37 கிராம் பொட்டாசியம் குளோரைடு வந்து டிசால்வ் ஆகுது. சரிங்களா? அதாவது என்னென்னா 100 கிராம் வாட்டரில் வந்து 37 கிராம் பொட்டாசியம் குளோரைடு வந்து டிசால்வ் ஆகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மாஸ் ஆஃப் த பொட்டாசியம் குளோரைடு இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் இன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஈக்குவல் டு 37 கிராம். இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100 கிராம் வாட்டரில் வந்து 37 கிராம் பொட்டாசியம் குளோரைடு டிசால்வ் ஆகி சேச்சுரேட்டட் சொல்யூஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து மாஸ் ஆஃப் த பொட்டாசியம் குளோரைடு இன் 60 கிராம் ஆஃப் வாட்டர் இன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ வந்து என்னென்னா 60 கிராம் வாட்டரில் வந்து பொட்டாசியம் குளோரைடு வந்து எவ்வளோ டிசால்வ் ஆகி சேச்சுரேட்டட் சொல்யூஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 37/100 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது 37 கிராம் வந்து அதாவது 37 கிராம் பொட்டாசியம் குளோரைடு வந்து 100 கிராம் வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகுது இன்ட்டு 60. சரிங்களா? இந்த 60 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது 60 கிராம் வாட்டரில் வந்து எவ்வளோ பொட்டாசியம் குளோரைடு வந்து டிசால்வ் ஆகுது. சரிங்களா? இதுக்காக வந்து நம்ம வந்து இந்த 60 வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 37/100 இன்ட்டு 60 ஈக்குவல் டு டிவைட் பண்ணி கடைசியாக வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 22.2 கிராம். சரிங்களா கண்ணு? நெக்ஸ்ட்டு சம் போகலாங்களா? நெக்ஸ்ட்டு சம், what is the mass of sodium chloride that would be needed to form a saturated solution in 50 gram of water at 30 degrees Celsius? Solubility of sodium chloride is 36 gram at 30 டிகிரி செல்சியஸ். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து என்னென்னா அதாவது செகண்ட் சம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வந்து தேர்டு சம். அதாவது என்னென்னா 50 கிராம் வாட்டரில் வந்து எவ்வளோ சோடியம் குளோரைடு வந்து டிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ 30 டிகிரி செல்சியஸில் வந்து 100 கிராம் வாட்டரில் வந்து 36 கிராம் சோடியம் வந்து சோடியம் குளோரைடு வந்து டிசால்வ் ஆகுது. அதே 50 கிராம் வாட்டரில் வந்து எவ்வளோ சோடியம் குளோரைடு வந்து டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா at 30 degrees Celsius 36 gram of sodium chloride is dissolved in 100 gram of water. அதாவது என்னன்னா 100 gram வாட்டரில் வந்து 36 gram sodium chloride வந்து டிசால்வ் ஆகுது. mass of the sodium chloride that would be need for 100 gram of water equal to 36 gram. இப்போ வந்து என்னன்னா 100 gram வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகக்கூடிய சோடியம் குளோரைடோட மாஸ் வந்து எவ்வளோனா 36 gram. mass of the sodium chloride dissolved in 50 gram of water. இப்போ வந்து 50 gram வாட்டரில் வந்து எவ்வளோ சோடியம் குளோரைடு வந்து டிசால்வ்
டிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா 36 × 50/100. இப்போ டிவைட் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 18. அப்போ வந்து 18 கிராம். சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா 50 கிராம் வாட்டரில் வந்து 18 கிராம் சோடியம் குளோரைடு வந்து டிசால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு 4th சம். The solubility of sodium nitrate at 50 degrees Celsius and 30 degrees Celsius is 114 gram and 96 gram respectively. Find the amount of salt that will be thrown out when a saturated solution of sodium nitrate containing 50 gram of water is cooled from 50 degrees Celsius to 30 degrees Celsius. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து சோடியம் நைட்ரேட் வந்து 50 டிகிரி செல்சியஸ், அதாவது 50 டிகிரி செல்சியஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோடியம் நைட்ரேட்டோடைய சாலிபிலிட்டி வந்து 50 டிகிரி செல்சியஸில் வந்து 114 கிராமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 30 டிகிரி செல்சியஸில் வந்து சோடியம் நைட்ரேட்டோட சாலிபிலிட்டி வந்து 96 கிராமாக வந்து இருக்குது. சரிங்களா? ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் தட் வில் பி thrown out when a saturated solution of sodium nitrate containing 50 gram of water is cooled from 50 degree Celsius to 30 degree Celsius. அதாவது என்னென்னா, இப்போ சோடியம் நைட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோடியம் நைட்ரேட்டை வந்து 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து கூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சோடியம் நைட்ரேட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா, amount of sodium nitrate dissolved in 100 gram of water at 50 degree Celsius is 114 gram. அதாவது 100 கிராம் வாட்டரில் வந்து 50 டிகிரி செல்சியஸில் வந்து சோடியம் நைட்ரேட் வந்து எப்படி டிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 114 கிராம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்ட் ஆஃப் சோடியம் நைட்ரேட் டிசால்விங் இன் 50 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 50 டிகிரி செல்சியஸ். இப்போ வந்து என்னென்னா 50 டிகிரி செல்சியஸில் வந்து 50 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து சோடியம் நைட்ரேட் வந்து எப்படி டிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 114 into 50/100 எவ்வளோனா 57. சரிங்களா கண்ணு? நெக்ஸ்ட்டு Similarly, amount of sodium nitrate dissolving in 50 gram of water at 30 degree Celsius. அதே வந்து 30 degree Celsiusல வந்து 50 கிராம் வாட்டரில் வந்து சோடியம் நைட்ரேட் வந்து எவ்வளோ டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 96 × 50/100. அதாவது என்னென்னா 96 வந்து என்னென்னா, இப்போ வந்து 30 டிகிரி செல்சியஸில் வந்து எவ்வளோ சோடியம் நைட்ரேட் வந்து டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது சோடியம் நைட்ரேட்டோடைய சாலிபிலிட்டி சரிங்களா எவ்வளோனா 96 கிராம். அப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே 96 × 50/100 டிவைட் பண்ணி ஆன்சர் வந்து லாஸ்ட்டாக என்ன கிடைக்குன்னா 48 கிராம். சரிங்களா? இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து சோடியம் நைட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா, சோடியம் நைட்ரேட் வந்து 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து கூல் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ வந்து சோடியம் நைட்ரேட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா அமௌண்ட் ஆஃப் சோடியம் நைட்ரேட் த்ரோன் when 50 gram of water is cooled from 50 degree Celsius to 30 டிகிரி செல்சியஸ் இஸ். இப்போ வந்து என்னென்னா 50 டிகிரி செல்சியஸில் வந்து எவ்வளோ சோடியம் நைட்ரேட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 57 கிராம். சரிங்களா? மைனஸ் நெக்ஸ்ட்டு 30 டிகிரி செல்சியஸில் வந்து எவ்வளோ சோடியம் நைட்ரேட் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 48 கிராம். அப்போ 57 - 48 = 9 கிராம். புரிஞ்சுதுங்களா கண்ணே? நெக்ஸ்ட்டு சம் போகலாங்களா?